தாயே நான் தான் உனக்கு கூடவே வந்துட்டு இருக்கிறேன் இல்லையா, கூடவே வந்துட்டு இருக்கிறேன், வேணுங்கிற காரியத்தை நடத்தி கொடுத்துட்டு இருக்கிறேன் கிடையாது. இன்னைக்கு சொத்து காப்பத்து வந்துடுது, அப்பதான் பில்லியாச்சே கோர்ட்டுக்கு போறேங்கிறான், இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுப்பா அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். கருப்பராய சத்திய வாக்கு புரிஞ்சுதா தாய்க்கு? பயப்பட வேண்டாம், மூட முடியாத சேர்த்து கொடுத்திருந்தாயி இன்னொன்னு மனசுல நினைச்சிட்டு நிக்கிறீங்க, இதுக்கு இப்படி பண்ணா அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு அப்படியே பண்ணிக்கலாம். புரியுதா? அதை நான் படித்தாரு, இந்த இடத்துல உடைக்கல, ஒன்னும் பயப்பட வேண்டாம். மாதிரி விஷயமும் படிக்க மாட்டோம், அதுல போயிடுவேன் படிக்க வச்சுதான் படிக்க வச்சது தாயி. அவன் விமானம் ஏறியே தீருவான், அவன் மேல இருக்கிற சம்பளம் வாங்கியே தீருவான், 4 பேருக்கு முன்னாடி தலைமுறை வச்சே தீருவேன். இது என்ற வாரத்துல பிறந்தது இல்லையா, ஒன்னும் பயப்பட வேண்டாம், வாங்கி கொடுத்தனாயா. இதெல்லாம் என்ன சொத்து, இன்னும் எத்தனை சொத்து வாங்க வேண்டியது இருக்குது, கூட வந்து நிக்கிறனாயா, பயப்பட வேண்டாம். போதாய் 13 நாள் கருப்பனுடைய ஆட்டம் பெருசா இருக்கு. வரம்போ இன்னொரு தங்க போல பரிசு வச்சுட்டு நிக்குது பாரு. வாழ்க்கையில இன்னைக்கு சவால் போட்டுட்டு வந்து நிக்க சொல்லு பொண்ணா தாயி. உடனே வலி உடம்பு தொந்தரவுன்னு இப்ப வந்து நின்றுட்டு இருக்கிற, அதுக்குதான் நீ கையேந்திட்டு நிக்கிற. புரிஞ்சுதா தாயி? தாயி இது மருத்துவத்துல போனா இது நல்லாக்காது, இது சேட்டையாயா, சேட்டை வந்து உன்னை உசுரவாதிச்சு கிடக்குது. புரிஞ்சுதா புரியலையா? அதுக்கு ஒரு காவல் உட்கோள் சொல்லித்தான் உங்ககிட்ட வந்து உத்தரவு கேட்டது, நீ அதை ஏனாதானா விட்டுட்டியா, அதனாலதான் உன்னை போட்டுட்டு இந்த மாதிரி சிக்கல் பண்ணிட்டு கிடக்குது. தாயே ஏமாந்து விட்டு அப்படிதான் சிக்கலாகி போயிரு. புரிஞ்சுதா? அது கொடுக்க வேண்டியது கொடுத்து அனுப்பிச்சுட்டா ஆகோனே, ஒண்ணு பயப்பட வேண்டாம், ஒரு தேவையில்லாத மந்திரமாய நல்லா செலவு பண்ணிடாத, கொடுக்க வேண்டியது கொடுத்து தீர்த்து கொடுத்துடலாம், ஒன்னும் பயப்பட வேண்டாம். புரிஞ்சுதா? போதாயி பர்டிகுலரா நடக்க முடியாம உடனே வலியோட மீறி வந்து நின்ன இங்க வந்து இறக்கி இருக்கிற, பட்டிட்டு போறப்போ அதை எடுத்து ஜலசில வச்சுக்கிற, அதே மாதிரி வந்து அந்த காரியத்தை நடத்த கூட வந்து நிக்க போதுமா? இந்த ஒரு தேச தனிவா திருப்போம். நீயும் 1000 பக்கம் போய் முயற்சி பண்ண அத்தனை முயற்சி வீணா போச்சு. நானுக்கும் தகுதிமான இல்லை, காட்டு உடச்சு உன்ற வட்டியை காப்பாற்றி வளைச்சு கொடுக்குறாங்க முழுது, முடிக்குன்ற வட்டி பால் போல பெருக்கி பாலான் ஜெபத்தை கொடுத்து கட்டுவத்துல முகபத்துல வைக்க வேண்டியது எம்பரும். போதுமா? நீ எப்படி என்ற கோபுர கலசம் என்ற மாதிரி மின்னிட்டு இருந்தியோ அதே மின்னலத்தால் இந்த கம்யூனிராயா, அதுக்காக காசு கொடுக்கக்கூடிய தொலைச்சிடாத, என்னை நம்பிப்பா. 10 பணம் செலவில்லாம உன்னை வாழ வச்சு உன்ற பட்டியும் பெருக்கி அதையும் மூணு பண்ணி போடலாம். போதுமா? என்ற தங்க இன்னைக்கு அழுது குழம்பி 6 பெருக்கி நிக்கிற, என்ன சிரிச்சு சிங்காரம் பண்ணினா இந்த பாலத்துக்கு அப்புறம் பொய்ச்சாமி நினைச்சுக்குவோம். பத்திர வச்சுக்கிற வேண்டுதல் பிரகாரம் நடத்த மாட்டேங்கிறியா? வேண்டுதல் பிரகாரம் நடத்த மாட்டேங்கிறா பொண்ணா? அப்ப நானே தான் போட்டாகணும், அப்பங்கத்துல நானே தான் இந்த மாலை போடணும். மாலையை போட்டு அப்பன் அலங்காரத்தை பார்த்துட்டு பரீட்சையில பாஸ் வாங்கிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருக்கேன் இல்லையா? வாங்கிக்கிறேன் போடு. அதே மாதிரி இந்த கருப்பை நான் இருக்கேன்னாயா, எப்படி எனக்கு மாலை போட்டு அழகு பார்த்தியோ அதே மாதிரி வட்டி பெருக்கி பொண்ணால பாஸ் பண்ணி, அதெல்லாம் நீ அத்தனை லட்சம் நினைக்காதே, அதெல்லாம் ஒண்ணு 10 காசு இல்லாம நல்லதுபடி கொடுத்து அரண்மனையில் உட்கார வைக்கிற நாயா, இது சத்தியம். போதுமா தாயி? இந்த பிடிச்சுக்கோ, போற ஒன்னா இல்லு வா தாயி. 2 பிரச்சனை வச்சுட்டு இருக்கிற, உன் தொழில விடு, அதை நான் பார்த்துட்டு இருக்கிறது நடந்துட்டு இருக்குது. பூமி பிரச்சனை 2 பிரச்சனை முன்னால இல்லையா? ஒண்ணு இப்ப வேலை முடியுதாயா, ஒண்ணு பயப்பட வேண்டாம், வேலையை முடிச்சு கொடுத்துறேன். இன்னொன்னு கையெழுத்து விஷயத்துல சிக்கலா நிக்குது, அதை நான் மீட்டு கொடுத்துறேன். இந்த அமாவாசை முடிஞ்ச கையோட அமாவாசைக்கு முன்னாடியே சில மாற்றம் கொடுப்பேன். அமாவாசை முடிஞ்ச கையோட 2 காரியத்துக்கு முடிச்சிருந்தாயா, பயப்பட வேண்டாம், கொஞ்சம் உஷாரா பொழைச்சுக்கோ. போதுமா? இந்த தாயி தாயே சும சேர்ந்து நிக்குது, சுமையை பாக்குறதா இல்ல இங்க இல்லத்தை பாக்குறதா அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு வந்து நிக்கிறிய தாயி. இன்னைக்கு சோதனை போட்டு நிக்குது, விண்ணப்பட்டு நிக்குதுங்கிற, நீங்க உள்ள அளவு வெளியே சிரிச்சு நிக்கிறியா? இன்னைக்கு பட்டி அத்தனை நீ சேதனமா போச்சு, பாடம் தப்பிச்சுட்டு என் பட்டியல கொண்டு ஒப்படைன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா? தாயி அது போக வருமான ரீதியும் அப்படித்தான், 1 பணத்துக்கு 9 பணம் தெண்டமாயி நிக்கிறாயா? கெட்ட கணா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல, ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டமா நிக்கிறதாயி. இதுக்கெல்லாம் நல்ல தீர்ப்பு கொடுத்து விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிறியாயா? ஆளாமரமான தலைஞ்சிருந்த வட்டி இன்னைக்கு முடங்கி நிக்கிறதாயி. சேர்த்த வேண்டியது சேர்த்துவ, கழிக்க வேண்டியதை கழிச்சு உன்ற வட்டியை பால் போல பெருகி கொடுத்துருப்போம். தூத்துக்குடி, இன்னொரு தூத்துக்குடி இருக்குதா?
தாயி நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கணும் அதே மாதிரி வட்டி அத்தனை அக்னி முனை மேல நிக்குதாயா உண்டாலியா தாயி இல்லம் அத்தனை இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சுமை சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம உன்னோட மங்களிக்காரன் ஆகாத பழக்கத்தில் அலங்கோலமா போய் வர்ற காசு அத்தனையும் இன்னைக்கு நட்டப்படுத்தி இன்னைக்கு என்ன பண்றது ஏற்பட தெரியாம தவிச்சு வந்து இதுல இருந்து எனக்கு ஒரு முன்னெடுத்து கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் தாயி அவன் நல்லவன் தான் ஆனா அவனை கெடுத்து வேடிக்கை பார்க்குது அது நல்ல தீர்ப்பு கொடுத்து அவன் அந்த பழக்கத்திலிருந்து மீட்டு கொடுத்து உன்ற வட்டியும் பெருக்கி பாலால் ஜெபத்தை கொடுக்கறனாயா இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் ரேட்டு கூட வருவேன் துணிஞ்சுவோ பெருக்கி கொடுத்தான் இந்த ஒண்ணு அவனுக்கு தலைதை தனி கொடுத்துட்டு ஒன்னா அங்க கருப்பங்கோட்டையில விட தனியா முடிச்சுட்டு நிக்கிறிய இந்தாலியா தாயி போட்டலாமா இந்த ஆங்கார கருப்பை நான் இருக்கிறேன் உத்தரவு தேடி வருது முடிச்சுக்கோ அது போகும் இல்லத்துக்குள்ளாரி சிலதெல்லாம் வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியா இந்த பால் கருப்பங்கோட்டையில தங்க விக்கிரமா அலங்கரிச்சு எத்தனை நீங்க மீட் பண்ணலாம் கம்மிடு நீயே கவலைப்பட்டு கிடக்குற உத்தரவு காமிச்சு போடுறா ஐயா திருவிழாவுக்குள்ள முடிச்சு கொடுத்தா முடிச்சுக்கோ போதுமா போ வரப்போ தாயி அங்கார கருப்பு போட்டியில இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நிக்கணும் அதே மாதிரி வட்டி அக்கினி முனமேல் நிக்கிறாயா தொட்டதெல்லாம் நட்டம் எந்த பக்கம் போனாலும் காரியம் யாருக்கு முடியல தலைக்கு மேல சமையும் சேர்ந்து நிக்குது இன்னைக்கு இல்லத்துக்குள்ளார ஒண்ணு பொண்ணு ஈட்டி கீட்டி பாய்த்தாயா ஒண்ணுமே சமாளிக்க முடியல இதுக்கு நல்ல விட கொடு அப்படின்னு வந்து என்ற தாங்க கேட்டுட்டு நிக்கிறேன் இந்தாலியா தாயி அது போக இன்னொரு விஷயத்துல ஏமாந்த பழம் பிழைக்குது அதுக்கு நல்ல விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் பயப்படாதியாயா என்னை நம்பி வந்துட்டு உன்ற காரியத்துக்கு அத்தனைக்கு நான் கூட வந்து நிக்கிற தகுதிமா நெல்லு எல்லாரும் மங்குமலாம் ஒன்ற கோட்டை பாதுகாப்பு படிப்பெல்லாம் இது சத்திய வாக்காயா வெளியே சொல்ல வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் கருப்பை கொட்டி கொடுத்து கொண்டாடி போடுறவா போ வரப்பா சொத்து கையிட்டு போயிடுதுரா கையிட்டு போன சொத்து இன்னைக்கு கிளை பண்ணிட்டாங்க அது கைக்கு வந்து சேருமா சேராதா அப்படின்னு கேட்டுட்டு நிக்குது தாயி இல்ல மத்தனை முறை போச்சாயா முடக்க தத்தனை எடுத்தாச்சு தாயி பயப்பட வேண்டாம் உங்க இல்லத்துல தொட்டதெல்லாம் நட்டமாயி நிக்குமாயா வருமானம் வந்தாதாயி தொழிலெல்லாம் சின்ன பின்ன பட்டு நின்றுச்சு இல்லமே படுகலம் வாங்கி நின்றுச்சு அதெல்லாம் எடுத்து அக்கட்டால வீசியாச்சு தாயி இனி நாளொரு வண்ணம் பொழுது இன்னைக்கு பட்டியல பெருகுமாயா ஒண்ணு பயப்பட வேண்டாம் இந்த பால் கற்க கோட்டையில உஷாரா பழச்சுக்கிறியா ஓதாயி இன்னையில இருந்து கூட வர்றேன் இன்னைக்கு வரப்போன்ற இல்லத்துக்கு போ இது கடல்ல சிக்கிறதப்பா இன்னொன்னு சொத்த வித்தியா போட்ட அம்மாயி சரி வந்துட்டேன் என்னை நம்பி வந்துட்டேன் தாயி இதை கொண்டு போய் இன்னைக்கு கடன் தொகையில கொடுத்து இன்னைக்கு கடன் தொகைக்காரருங்க சிக்கல் பண்றாங்க இதுக்கு நல்ல விட குடும்பத்தை கேட்டு நிக்கிறியா தாயி கொஞ்சம் அவங்க தக்காக்கி வைக்க புரிஞ்சுதா தாயி இன்னொரு முயற்சி பண்ணு அந்த முயற்சியில அந்த ஆதாயத்தை வாங்கி அந்த மாத்தி அதை மாத்திக்கலாம் இப்போதைக்கு புரிஞ்சுதா தாயி போற பக்கம் கை நீட்ட பக்கம் காரியத்தை நடத்தி என் பட்டியல வந்து அந்த பத்திரத்தோட கொண்டு இங்க நிறுத்தினாயா போதுமா தாயி ஒண்ணு பயப்பட வேண்டாம் போ முயற்சி பண்ணு 13 நாள்ல முடிச்சு கொடுத்தாரு போதுமா பெங்களூர் யார்ட்ட நம்பிட்டு நிக்கிறேன் சரிதாயி உன்னோட ஏற்ற நான் ஆராய்ச்சி பார்க்கும் போது உனக்கு இன்னைக்கு கை கொடுத்தது ஆளுங்க தாயி அப்படிங்கிற போது இந்த பார்த்து கருப்பு போட நிக்கிறது தகுதி பண்ணி புரிஞ்சுதா யாருக்கிட்டையும் பகைச்சுக்கவும் மாட்டார் சிக்கல் பண்ணவும் மாட்டார் ஒட்டாட்டு சொத்தை எப்படி கொண்டு ஒப்படைக்கிறேன் பாரு புரிஞ்சுதா சொத்தை எப்படி கொண்டு ஒப்படைக்கிறேன்னு பாரு இதுவரைக்கும் நீ உலகமே சுத்திட்டு வந்துட்ட எங்கெங்கயோ போயாச்சு போட்டு கச்சேரி வில்லங்கத்திலையும் போட்டு உத்தரவாதிக்கிறானுங்க அதே மாதிரி மிரட்டியும் பாக்குறாங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறானுங்க தனி மாறா என்ன பண்ணி போட்டு பாக்குறானுங்க நான் இருக்கிற தகுதிமான் இல்லை ஆனா அவங்களும் ஆதாயத்தை கொடுத்தா வாங்கினானுங்க ஆனா கொஞ்சம் ஏமாத்தி போட்டானுங்க புரிஞ்சுதா பயப்பட வேண்டாம் அந்த ஏமாத்துறத வாங்கி கொடுத்து உங்க வட்டி பால் போல பெருக்கி பாலால் ஜெபத்து கொடுத்து கட்டுவத்துல முகமத்துல வைக்கிற நீ கொஞ்சம் புசாரா நில்லு நான் முன்னாடி வர நீ பின்னாடி வா போதுமா இந்த விஷயத்துல இப்பவே உடச்சு சொல்லிடுறேன் இந்த விஷயத்துல ஒரு தந்தா ஒருத்தர் வருவேன் ஒரு பெரிய மனுஷன் நான் தான் வருவேன் புரியுதா இந்த நாயத்து கூட வர்றேன் ஓ இந்தான முயற்சி பண்ணு முடிச்சு கொடுத்தேன் போதுமா கொஞ்சம் நம்பி நம்பாம இருந்தியா நம்புறையா
பதில் பேசுமா கருப்பன் இல்ல அப்படின்னா இன்னைக்கு பட்டியாத்தனை இன்னைக்கு தத்தளிச்சுட்டு நிற்குமே இல்லையா? அதெல்லாம் உனக்கு எந்த குறையும் வராதாயா? உடம்பு நடக்கும் இருக்குது, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எடுத்த கண்டால வச்சு துண்டாடி போடலாம். திருநாள் அன்னைக்கு தாயி நான் உதர பூசை எடுக்கும் பாத்தியா? அந்த பூசை நடக்கிற போது என்கிட்ட உதர கொஞ்சம் வாங்கி நெத்தியில தேய்ச்சுக்கோ. அந்த நிமிஷத்தோடு எடுத்துறேன்னாயா போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீ அதே மாதிரி அந்த விலை பூமி பிரச்சனை இல்ல, கணக்கு போட்டுருக்குன்னா கணக்கு முடிச்சுக்கோ. ஏன்னா தானே விட்டுறாத, புரிஞ்சுட்டியா? ஏன்னா தானே விட்டுறாத. எனக்கு பணி போடு, மறுபடியும் அதே தொழில் செய்யலாம். ஏன் விட்டுறாத? அள்ளி படிய வந்து போடுற, மத்ததுக்கு கூட வர்ற. இத தொழிலுக்கு வச்சுக்கோ. வறண்ட பட்டியே வந்து நினைச்சு இன்னைக்கு கொஞ்சம் வளமையை காமிச்சிருக்கா? நான் இருக்கிற கல்விமான் இல்ல, பயப்பட வேண்டாம். அதே மாதிரி வியாபாரம் பூமி பிரச்சனை இல்ல, ஒரு வியாபாரம் பெரிய வியாபாரம் வருது, அதை புடிச்சுக்கோ, விட்டுறாத. அது போக எண்ணி 3 நாள்ல இருந்து மாற்றத்தை கொடுத்துறனாயா திருவிழாவுக்குள்ளார அத்தனை ஜாஸ்தி தந்தர சத்தியவா இவா புடிச்சுக்கோ. நல்லா சொல்றது புரிஞ்சுக்கோ. வியாபார ரீதியா பூமி ரீதியா ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற பத்தியா, அது ஒரு லாபம் வருது. அது போக இருக்கிற பட்டணத்தை வேலை, அந்த வேலையிலையும் தொழிலை கொடுத்துற. அது போக இன்னொரு வருமானம், மொத்தம் 3 வருமானம் வந்து பிடிச்சிக்கும். ஒரு கோர்ட்டு கச்சேரி வில்லங்கா ஒரு 150 கோடி இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? யாராவது கூட வந்ததால இத்தனை பேருக்கு காரியம் நடத்துற, உனக்கு சோதனை போடுறேன்னா நீ என்னை விடாப்படியே பிடிக்கணும், பிடிக்கூடாதா? மிகப்பெரிய மலை இது இல்லையா? அந்த மலையை மறுவாக்குற வல்லாம எனக்கு மட்டும்தான் உண்டு. அதனால என்னை பிடிச்சுக்கோ, பயந்துக்காத. இன்னொரு புலி வாகனத்துக்காரி கும்பிட்டு இருக்கிற ஆயால வெண்தேகத்தை கும்பிடு அதெல்லாம் வேண்டாம், நல்லா சொல்லுவேன். என்னை விடாத புலி, புரியுதா? இப்போ அந்த கேஸ் பிரச்சனை தப்பிச்சு போயிட்டு இருக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். இதான் தொழில் முறையில அப்படித்தான் கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கும். கொஞ்சம் கண்ணு கருத்துமா இருக்கு. தொழிலையும் மல்லிக்கிற படி இறந்து போடுற திருவிழாவுக்குள்ள அதுல இருந்து உனக்கு நல்ல தீர்ப்பு வாங்கி தந்த போதுமா? பவானி சாகர், பவானி சாகர். அடியா தாயி, காரியம் நடக்க மாட்டேங்குதா? காரியம் தவிர்த்து போகுது. இது எந்த உத்தரவு போனாலும் முடிய ரோட்டில் நின்று போயிருது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். உண்டா இல்லையா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இப்ப நான் இருக்கிறனாயா அதுல குறை இதுல குறை அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவானுங்க. அதெல்லாம் எதையும் நம்பாத. இந்த பாலத்துக்கு தாய்ந்த குடும்பம் நான் இருக்கிறேன். உனக்கு மாதே தர வேண்டியது 80 ரூபாயா போதுமா? தொழில் முறையும் அள்ளிப்படியா இருந்து போடலாம், நான் பாத்துக்கிறேன். நீ போக்குவரத்துல வச்சுக்கோ. மண்டபம் வாடகைக்கு போக மாட்டேங்குது. கல்யாண மண்டபம் நல்லபடியா கல்யாண மண்டபம் நல்லா புக் ஆகணும். வாடகைக்கு போறவனு ஒரு விட்ட விற்கவனு. அதே மாதிரி ஜேசிபி தொழில் வந்ததுக்கு 1க்கு 2 வாங்கி கொடுத்தாச்சு. அது கொஞ்சம் நிக்குது. அது போக எல்லா காரியத்தையும் இன்னொரு காரியம் நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டாச்சா? அதெல்லாம் எந்த விதத்துல குறையில்லாத முடிச்சு கொடுத்தாங்க. மாசம் அச்சாரம் போடலாம், கல்யாணத்தை முடிச்சு கொடுத்துற. நல்லபடியா எந்த விதத்துல குறையில்லாத பண்ணி கொஞ்சம் இப்ப கண்ணும் அமல்ல கொஞ்சம் தொழில கொஞ்சம் இழுத்து பாக்குறாங்க. அதெல்லாம் இப்ப வந்து கையெழுத்திக்கலாம். போறதுக்குள்ள ஆர்டர் வருது, புடிச்சுக்கோ. தொழில் நடத்தி போடலாம், அள்ளியும் படி வந்து போடலாம். வாகனத்துக்கெல்லாம் கட்டிக்கோ. ஒன்னா எது சமாளிக்க முடியலையா? இந்த கத்தி முனை மேல நிக்கணும். அதே மாதிரி ஒன்று இல்ல மத்தனை இன்னைக்கு அக்னி முனை மேல நிக்கிறாயா? ஒண்ணு இன்னைக்கு பணம் கொடுத்த விஷயத்துல ஏமாந்து போச்சு. இதுக்கு ஒரு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா? இதனால உங்க இல்லத்துக்குள்ளார ஓரியாட்டம் தூரியாட்டம் சிக்கல் உண்டா இல்லையா? தாயி வாங்கினவ விளைச்சுக்கிட்டா இப்ப கொடுக்க வேண்டிய இடத்த கொடுக்க முடியாம இன்னைக்கு சிக்கலா நின்று இன்னைக்கு தலை குனிஞ்சிட்டு நிக்கிற. இது எப்படியோ அதை எப்படியோ பாக்கலாம், எனக்கு வசூல் பண்ணி கொடுப்பான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. உண்டா இல்லையா? இப்படிமா போய் ஏமாறுறது? உசாரா நிக்க வேண்டாமா? என்னை நம்பி வந்தாச்சு தாயி, ஒண்ணு பயப்பட வேண்டாம். வராமலத்துல நான் உரிக்கணும். அவன் ஏமாத்தோன்னு திட்டம் போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான், புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நாங்க இருக்கிறப்ப புத்தி கப்புச்சுட்டு 3 தவணையா அதை வாங்கி தர. ஒரே தவணையா கேட்காத, 3 தவணையா வாங்கி தர முடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்க. மைசூரு எல்லாம் கொஞ்சம் குழந்தைங்க வந்து உள்ள போகுது. இன்னைக்கு வளர்த்தி ஆளாக்கியாச்சு. வளர்த்தி ஆளாக்கி தொழில் வேண்டி இருந்தா இப்படியே செமக்கிட்டு புரியுதா? இப்படி விடுறான் நினைக்கல. அடியா இன்னைக்கு கங்கணகாரி நல்லபடியா நடக்கணும்.
தொழில் முறை நல்லபடியா நடந்துட்டு இருக்குது. ஆனா கொஞ்சம் எச்சு சம்பளத்துல எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். கொஞ்சம் அந்த சோதனை நடக்குது, இதுக்கு விட கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறேன். படிக்க வச்சு பட்டம் வாங்கி வேலையை வாங்கி கொடுத்து இன்னைக்கு அழகு பார்த்த கருப்பண்ணான் இல்லையா, இந்த வேலையை நான் தான் வச்சு கொடுத்தேன். இந்த வேலையில முன்னேற்றம் வருது, ஒன்னும் பயப்பட வேண்டாம். தொழிலுக்கு வேற முயற்சி பண்றேன்னு சொன்னானப்பா, நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா இப்ப உத்தரவு கொடுக்க நீ முயற்சி பண்ணு, புரியுதா? முயற்சி பண்ணு, அரண்மனை அமைச்சு கொடுத்துறேன். கல்யாண காரியம் திருவிழாவுக்குள்ளார உத்தரவு போடுறேன். என்ன திருவிழாவுக்குள்ளாரையும் உத்தரவு போட்டுறேன். காரியத்தை முடிச்சு கன்னட நாட்டிலே முடிச்சுக்கிறது. தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் முடிக்கணும். நாம் பஞ்சமலைக்கு போனோம், நம்ம பஞ்சமலைக்கு பார்த்துட்டு சொத்து பத்து சேர்த்துக்கிட்டு இங்க ஒடியாந்தரலாம் அப்படின்னு தான் நினைக்காது. ஞானிதான் தப்பெல்லாம் இல்ல. சரி ஜாயி உங்களை ஏட்டுக்கே கூட வந்துடுறேன். நாங்க கேட்டீங்களா? சரி உரை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கி, ரொம்ப சொந்தத்தில் அமையாது, கொஞ்சம் தள்ளி நிறுத்தி அமைக்கிறனாயா, பயப்பட வேண்டாம். நீ இருக்கிற எல்லையிலிருந்து கிளம்புக்கு அமையுது, முடிச்சு கொடுத்தா தேடி வருது, முடிச்சுக்கோங்க. வேற என்ன வேணும்? குடிச்சுத்தானே இருக்கிறேன், பயப்படாத. நான் இருக்கிற திருநாளுக்கெல்லாம் வந்துடுது, பத்திரம் வச்சுக்கோன்னு. தாயே கங்கணகாரியா நட்டு கொடுத்தாரு போதுமா? இந்த பத்திரம் வச்சுக்க, ரசப்பட்டு வச்சுக்க. அடியா இங்க வா, இத போக்குவரத்துல வச்சுக்கோ. ஒரு அதிர்ஷ்டப்படு தர வாங்கிக்க, புரியுதா? அனாமத் ஆதாயம் ஒண்ணு காமிக்கிறேன், புடிச்சுக்கோன்னு. அடியா தாயே எத்தனையோ வில்ல வளைச்சு போட்டேன், வளைச்சு அம்பி எய்ய வேண்டியதுல எய்யாச்சு, சேர்த்த வேண்டிய சேர்த்தியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பயப்பட வேண்டாம். இதே மாதிரி எனக்கு கையெழுந்திவா கூடவே வந்து நிக்கிறனாய தங்கத்துக்களை பத்தி கேட்டுட்டு நிக்கிறேன். அதெல்லாம் என் பொறுப்புன்னு இல்ல, நல்லபடியா படிக்க வச்சு பட்டம் வாங்கி காரியத்தை முடிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு நான் உத்தரவு கொடுக்குறேன் பாரு, நடத்து. அரண்மனை கட்டுனாயா, அரண்மனையில் உட்கார வச்சு அலங்கரிச்சு போடுறப்போ முயற்சி பண்ணி தொழிலுக்கு வச்சுக்கா. இது போக்குவரத்துல ஓ வரேன் போ. முன்னாடி நின்றுட்டு இது என்னை தொந்தரவு முன்னாடி நின்றுட்டு போட்டா நின்றுட்டு கும்பிடு கும்பிடு கும்பிட்டு எல்லாத்தையும் நடத்திட்டு ஒண்ணு பாக்கிட்டு அதையும் நடத்திடணும். அங்க கருப்பங்கோட்டையில காரியம் இன்னைக்கு கொஞ்சம் சேதாரமாக நிக்கிறீங்க இல்லையா? இல்லத்துக்குள்ளார காரியம் மத்தில நீங்க சேதாரமா நிக்கிறாயா? தோட்டத்தெல்லாம் நட்டமாயி நிக்குது, வருமானம் பத்த மாட்டேங்குது, ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்டம் தூரியாட்டமா நிம்மதி இல்லாத வந்து நிக்குது, வாரிசு சில சிக்கல் பண்ணி நிக்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து விடக்கூடாதுன்னு வந்து கேட்டுட்டு நீங்க மரபொருளா பேசிட்டு இருக்க. இது உனக்கு எனக்கு தெரிகிற மாதிரி பேசுறாயா? ஆளாம மாட்டோம். அழகா இந்த பட்டி இன்னைக்கு கொஞ்சம் அலங்கூலமா நீங்க வேடிக்கை பாக்குதாயா? பட்டி முடங்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலம் ஆகுது. படாத பாடு பட்டி 6 மாச காலம் ஆச்சா. வாழ்வா சாவா நீயும் எங்கெங்கேயும் சுத்தி படுத்துட்ட கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? தாய் தோக்கணுமா நான் இருக்கிற தகுதி மாதிரி, புரிஞ்சுதா? இன்னைக்கு சூது போட்டு வேடிக்கை பாக்குது. அந்த சூது அத்தனை மீட்டு உன்ற வட்டியை பாலாஞ்சு ஒத்து கொடுத்து கட்டுவத்துல முகவத்துல வைக்கிறனாயா? என்னோட அங்கத்துக்கு தங்கத்தடை போட்டு இந்த தடுமாற்றத்துக்கு இப்ப விட 3 நாள்ல தான் ரொம்ப போதுமா? வரம்போ கல்யாண காரியம் கேட்டு வந்து நிக்குது. வர சொல்லு தாயி, இன்னைக்கு வந்து உன் ரேட்டு கூட வந்தாரு சாரா நினைப்பா, புரியுதா தாயி? இனிமேல் ஏமாந்த போல பொழைச்சாரு, புரியுதா தாயி? அதே மாதிரி வருமானத்தையும் காமிச்சு போடலாம். அந்த சிக்கலுக்கும் விட கொடுத்தாரு. வந்தா அப்படி பத்தனா வச்சுக்கிறா. அடியா ரேட்ட கிட்ட கொஞ்சம் நிறுத்தியாச்சு தகுதி பண்ணலையே. நான் தான் நீ கேட்கறது மத்த என்ன சொல்றேன்? திருநாளுக்குள்ள தங்கத்தை ஓட்டி இல்லம்மா, ஓட்டியே பார்க்கணும்னு என்ற அடியாங்க அங்கனம் கட்டிட்டு இருக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஓட்டி காமிச்செல்லாம் கலசம் ஜோடிக்கிற மாதிரி ஜோடிச்சு காமிக்கிற. தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் கண்ணோமல்ல நிக்குது. தொழில் முறையெல்லாம் கொஞ்சம் கண்ணோமல்ல நிக்குது. அந்த கண்ணோமலை ஒண்ணு பயப்பட வேண்டாம். கொண்டு போய் இல்லத்துல வச்சு இதுக்கு பூசி ஆகணும். வாடி உதறதுக்குள்ள வார்த்தை மாட்டிடலாம். 2 மாலை 1 மாலை போட்டாச்சு. 1 மாலை பாக்கி 2 மாலை வேணும் வந்தது. 1 மாலை போட்டாச்சு, இன்னொரு மாலை பாக்கி இருக்குது. அதுக்கு 2 மாலையா போட்டேன். ஒண்ணு பயப்பட வேண்டாம். சரி, இப்ப நல்ல காரியத்துக்கு உன்னை நம்பி இறங்க. எனக்கு எந்த விதத்தையும் சேதாரம் இல்லாம எனக்கு நல்லபடியா முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியா? கூட நிக்கிறப்பா, கூட நிக்கிற இறங்கு காரியத்தை முடியும். அதெல்லாம் தப்பு வராதப்பா. நான் இருக்கிற தகுதி மொழியில
நல்லா கொஞ்சம் சில போட்டு குழப்பிட்டு நிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். தாயின் தேவமா நான் இருக்கிறேன். ஓ காரியத்தை போட்டு ஜோடி கழிச்சு இந்த பட்டியல் இருக்கிறேன். போதுமா? ஓ அடியா தாயி சேதாமாய் வந்து நிக்கிறீங்க இல்லையா? இல்லத்துல அத்தனையுமே நிக்கி வெள்ளாம பட்டி வெறும்பட்டியா நிக்கிறாயா? ஒரு பணம் வந்தா 10 பணம் கெட்டமாய் நிக்கிறாயி. சிக்கல்ல தலை முழுகுமா தலை மீறுமா மரபெல்லாம் சொல்றேன். அது வந்து நிக்குமா நிக்காதான்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? மொத்தத்துல சொல்ல போனா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்குதுன்றதாங்க. இதுக்கு விட கூட வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற சரி பண்ணல. என் கோட்டையில் இந்த அம்மாவாசிக்குள்ள ஒரு காரியம் தட்டு சும்மா துள்ளிட்டு நிக்குது. ஒரு உத்தரவு போட்டு தரணாயா? வர்ற செவ்வாய்க்கிழமைக்குள்ள ஒரு ஆதாயத்தை காமிக்கிறேன். அதுல சில மாற்றத்தை காமிக்கிறேன். படிப்படியா முடிச்சு கொடுத்தாரு. நீ இந்த போக்குவரத்தை வச்சுக்கிட்டு புரிஞ்சுதா? போறப்போ